ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீ மகாபெரிவா அனுபவம் ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப ஆரம்பிக்கிறேன். ஸ்ரீ பெரிவா அனுபவம் ஹரிஹரன்கிறவருக்கு தானா எப்படி ஒன்னொன்னா வாக்கிறது, அவர் எப்படி ஜெயிக்கிறார், ப்ரமோஷன்லாம் வருது அவருக்கு. ஸ்ரீ பெரியவா சென்னையில சான்ஸ்கிரிட் காலேஜ்ல முகாம். அப்போ தினசரி இந்த ஹரிஹரன்கிறவர் நமஸ்காரம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவார். அன்னைக்கு ஒரு நாளைக்கு கொஞ்சம் கும்பல் ஜாஸ்தியா இருந்தது. இவர் லைன்ல நின்னுட்டு இருக்காரு. அப்புறம் சேவை ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நகர்ந்து நிக்கிறார், வேடிக்கை பார்க்கிறார். அன்னைக்கு அவருக்கு கொஞ்சம் பொழுது இருந்தது. அவர் ஏஐஆர்ல டைரக்டர், ஆல் இண்டியா ரேடியோ டைரக்டர். அவர் அங்க அந்த கூட்டத்துல ஒரு பக்தர், ஏன் எல்லாரும் இப்படி வழிய மறிச்சுட்டு நிக்கிறேன், பெரியவா தரிசனம் எங்களுக்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்கிறதுன்னு கத்துறார். ஸ்ரீ பெரியவாளுடைய அணுக்க தொண்டர்ல ஒருத்தர் ஏன் இப்படி வரிசையில நின்னுட்டு ஏன் இப்படி கத்துறேள், பெரியவா தரிசனம் உண்டு, கிடைக்கும் எல்லாருக்கும், எல்லாரும் அமைதியா எல்லாரும் கோஆபரேட் பண்ணணுங்கிற. உடனே பெரியவா அந்த சிப்பந்திய பார்த்து, கலெக்டர்னா கத்தலாங்கிறியா, இங்க ஹரிஹரனை சுட்டி காட்டிண்டே, இங்க கலெக்டர் ஆக கூடியவாள்லாம் இருக்கா தெரியுமோ நோக்கு அப்படிங்கிறார். இவர் பெரியவா தப்பா தெரிஞ்சுட்டா போல இருக்கு, நாம வெறும் சாதாரண ஆல் இண்டியா ரேடியோல வேலை பார்க்கிறவர் தானே, பெரியவா மாத்தி சொல்றாரு அப்படின்னு இவர் சொல்றாரு. பெரியவா கிட்ட சொல்ற மாதிரி சொல்றாரு அந்த சிப்பந்தி கிட்ட. பெரியவா சிரிச்சுட்டே தலைய ஆக்குறார். மறுநாளைக்கு போனாக்க கார்த்தால பேப்பர்ல வெளியில வருது, போதுமான அப்ளிகேஷன்லாம் வரல ஐஏஎஸ் தேர்வுக்கு, எக்ஸாமுக்கு. அதனால வயசு வளர்ந்த கொஞ்சம் தளர்த்திருக்க. இவரோட ஆசைய ஸ்ரீ பெரியவா எப்படி தெரிஞ்சுண்டா, அதுதான் தெய்வ சங்கல்பம்ங்கிறது. தெய்வம் சங்கல்பம், அவர் அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சுட்டார். ஹரிஹரனுக்கு பரிபூர்ணமா அனுகிரகம் கிடைக்க போறது அப்படின்னு நினைச்சுட்டார். அவர் வாயிலால நமக்கெல்லாம் என்ன சொல்ல வராருங்கிறது பெரியவா தீர்மானிச்சுட்டான். இவர் பெரியவா ஹரிஹரனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. இவர் இதைத்தான் மீன் பண்ணி சொல்லியிருக்காருன்ட்டு இவருக்கு மனசுல சின்ன வயசுல இருந்தே ஐஏஎஸ் ஆகணுங்கிறது கனவு. ஒரு தரமும் இந்த வயசு வித்தியாசம், இந்த எலிஜிபிலிட்டியில இவருக்கு போயிடும் அப்ளிகேஷன். இந்த முறை அத போதுமானது வரலங்கிறதுனால இவருக்கு அந்த சான்ஸ் திரும்ப வருது. இவர் அப்ளிகேஷன் போட அது உறுதியாருது. 25,000 பேர் எழுதுறா. அப்போ வெறும் 2,500 பேர் செலக்ட் ஆறா. பெரியவா அப்பவே தீர்க்கதரிசியோட ஞான திருஷ்டி, இவர் ஐஏஎஸ் ஆறார் அப்படின்னு. அப்புறம் இந்த இன்னொரு பிரிலிமினரி ரிட்டன் டெஸ்ட்ல இவர் தேர்வாயாச்சு. அப்புறம் ஓரல் இன்டர்வியூ, பர்சனல் இன்டர்வியூல 1000 பேர் தான், 2,500ல 1000 பேர் தான் தேர்வாரா. அந்த தேர்வார சமயத்துல பெரியவாளை தரிசனம் பண்ண வரா. உனக்கு கூட பீகார்ல போஸ்டிங் கிடைக்குமே அப்படின்னு பெரியவா சொல்றார். ஆபீஸ்க்கு போறாரு, பீகார்னு வருது. ஆனா பெரியவா மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாருன்னா, நீ ஆதிசங்கரர் பிறந்த பூமியில தான் நீ வேலை செய்யணும் அப்படின்னு அன்னைக்கு அவர் போகும்போது ஆசீர்வாதம் பண்றார். திரும்ப மறுநாளைக்கு போய் ஆபீஸ்ல பார்த்தா கேரளா காலடியில ப்ரமோஷன், இவருக்கு போஸ்டிங்ஸ். அங்க போய் நின்னாதான் பெரியவாளுக்கு நிறைய புண்ணிய காரியம் பண்ண முடியும், ஆதிசங்கரருக்கு நிறைய பக்திய பரப்ப முடியும். அதுதான் ஒன்னாலான கைங்கரியம், நீ அந்த பூமிக்கு பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்றார். ஏற்கனவே அவர் கேரளாவாசி இல்லையா, அதனால இதெல்லாத்தையும் மனசு வச்சுட்டு ஸ்ரீ பெரியவாளுடைய கால்குலேஷன் இப்படி. அப்புறம் பெரியவாளை தரிசனம் பண்ண வரார். தரிசனம் பண்ண வந்த உடனே, நீ இப்போ அடுத்தது இன்னும் நன்னா பக்திய மேற்கொண்டு எல்லா இடத்துக்கும் பரப்பணும், நம்ம தெய்வ நம்பிக்கையை எல்லார்கிட்டையும் பரப்பணும் அப்படின்னு வாங்கிக்கிறார். ஒரு விலை உசந்த ஒரு சால்வை கொண்டு பெரியவா கையால இவருக்கு போர்த்துறார்.
அதுக்கு நடுப்புற ஒரு தடவை மதுரைக்கு பெரியவா கேம்ப் போட்டிருக்கும் போது அப்பவும் இவர் போய் தரிசனம் பண்றார். அப்போ அவரு காஃபி போர்டு சேர்மன். காஃபி போர்டு, ஏலக்காய் போர்டு, டீ போர்டு அப்படின்னா அப்ப ரெவென்யூக்கு எப்ப நீ அதிபதியாவ அப்படின்னு வாய் திறந்ததுதான் தாம்சம் ரெவென்யூ போர்டுக்கு உத்தரவாயிடுது, ப்ரமோஷன் ஆயிடுது. இவர் ஏலக்காய் மாலைன்னா ஏலக்காய் மாலை கட்டி கொண்டு வந்து போடுறதெல்லாம் வழக்கம் குருமார்களுக்கு. ஏலக்காய் மாலை எடுத்துன்னு சாத்ரா பெரியவாளுக்கு இவர். உடனே இவருக்கு ரெவென்யூக்கு வந்த உடனே நம்ம மனுஷா எல்லாருக்கும் என்னென்ன இந்த நாட்டுக்கு எந்த அடிப்படையில எப்படி பண்ணணும்னு உனக்கு தோன்றதோ நன்னா பண்ணு அப்படின்னு அனுகிரகம் பண்றா பெரியவா அவருக்கு, ஹரிஹரனுக்கு. ஹரிஹரனும் பெரியவா என்னப்படி அவருக்கு பெரியவாளுடைய அனுகிரகம் வரிசையா அனுகிரகம் களை கட்டி நிக்கிறது கியூல. அப்போ கலெக்டர்னா கத்தணுமா அப்படின்னு பெரியவா ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டதுல இருந்து காஃபி போர்டு, டீ போர்டு, கலெக்டர் ஆறுது, அப்புறம் ரெவென்யூ போர்டு, இதெல்லாம் அனுகிரகம் ஆறுது. 10,000க்கு நல்ல விலை உசந்த சால்வை ஒண்ணு கிடைக்கிறது. இது எல்லாம் சாட்சாத் ஸ்ரீ பெரியவா மகான் எப்படியெல்லாம் நமக்கு அருள் புரிவார். நம்ம மன எண்ணத்தை படம் பிடிச்சு நமக்கு என்ன ஆகணுங்கிறத நமக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய அப்பேற்பட்ட மகான் இந்த பூமியில நாம காஞ்சிபுரம் பக்கத்துல இருந்தாலும் ஒரு வியாழக்கிழமை முடியாட்டியும் 2 மாசத்துக்கு ஒரு தடவை, 6 மாசத்துக்கு ஒரு தடவை, வருஷம் ஒரு தடவை போய் அந்த சன்னதிய பிரதட்சணம் நமஸ்காரம் பண்ணி அவரோட அருளால எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கணும். பெரியவாளுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் உண்டு, பரிபூர்ணமா உண்டு, அதுல சந்தேகமே கிடையாது. நாம பிரேயர் பண்ணும்போது எல்லாம் உன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாலும் பலனும் பல மடங்கு, இதுல சந்தேகமே வேண்டாம். இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.